எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதே போல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொல்லிக்கு இணங்க செல்வத்தில் செல்வ செவி சொல்லும் அச்செல்வ செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லிக்கு இணங்க ஆக இந்த இடத்துல கலை உலகத்தில் நோய் இல்லாத வாழ்வு பெற்று தீர்க்க ஆயுளோடு வாழ வேண்டும் பெண்மகவே அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். ஒரு நாரத மகரிஷி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று என்ன வியக்கத்தக்க எந்த ஒரு பெண்மகளும் இந்த உலகத்தில் கொடுக்காத வரவேற்பு. தலைவா தம புதல்வா வருகவே என்று ஒரு பாமாலை பாடினாய். நீங்க இப்ப எனக்கு கொடுத்தது வாழ்த்தா வரவேற்பா? நான் கொடுத்தது வாழ்த்தா வரவேற்பான்னு உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியும். தெரிஞ்சு குடிச்சா தெரியாம குடிச்சா? தெரியாம கேட்டா அது நியாயமான விஷயம். சரி, உங்களுக்கு தெரியும்ன்றீங்கல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா உங்களுக்கு என்ன திமிரா? உனக்கு தெரியாமலே கொடுத்திருக்கேன், உனக்கு என்ன திமிரா? சபாஸ், நல்ல போட்டி. எனக்கு திமிருதான். நீங்க என்ன பண்ணுறீங்க? எனக்கு அதை விட திமிருதான். நீ என்ன பண்ண போற? இந்த ஜென்மத்துல என் திமிர அடக்க உமால முடியாது. இந்த ஜென்மத்துல நீ இல்ல, உன் வம்சத்தினர் யாரும் என்ன அடக்க முடியாது. மண்ட கணமா? மண்டையில கணம் இருந்தா அறிவு, மண்ட கணம் இருந்தா அழிவு. வாயில வரதெல்லாம் வசன முடிய பேசக்கூடாது. வசனத்தை வசனமா பேசுறவன் தான் திறமசாலி. நீங்களும் இப்ப பேசுனீங்களே, நான் ஒரு சில நான் கேட்ட கேள்விக்கு என்ன விளக்கம் தெரியல. கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும்னுட்டீங்கல்ல. அனாவசியமான வார்த்தை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். மரியாதை எச்சரிக்கிறேன். பேசுனே ஏதாவது ஒரு வார்த்தை மரியாதைக்குரியமான வார்த்தைகள் அறிவாளிகள் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நாரதர் வரட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு மரியாதை தானே சொன்னேன். ஒரு நாரதரை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? உனக்கு மண்டக்கணும், மண்டையில தட்டு. நான் பெரிய ஆளையா? உனக்கு என்ன சொன்னாரு? வாயை பிடிச்சி கிளிக்கத்தான் செய்வேன். முடிஞ்சா நீ பதில் சொல்லு. முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீ முதல்ல சபையில மன்னிப்பு பேசுங்க. எதுக்கு? இருங்க, இருங்க, பேசவிட்டு பேசணும். தவறு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கணும். சரி என்னங்க? ஆமா, தவறே செய்யாத ஒரு ஆளு என்ன இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஒரே ஒரு விஷயம், தவறு செஞ்சோம்னு சொல்றீங்கல்ல, நான் தவறே செய்ய கிடையாது. நீ என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? நான் ஏதாவது உங்களை மரியாதை கூட பேசுறேனா? நான் உன்னை தரக்குறைவா பேசல கிடையாது. வாயை புடிச்சு கிழிச்சு போடுவாங்க. அறிவோட பேசுறேன். நான் தான் சொல்றேன். பார்த்து எதுக்கு? இருங்க, நான் உங்களை ஏதாவது பேசிருக்கணும். சரி, நியாயத்தை சொல்லுங்க. பெரியவங்களா உட்கார்ந்திருக்கீங்க. யாரு வேணாலும் நியாயம் சொல்லுங்க. பெரியவங்களா உட்கார்ந்திருக்கீங்க. நான் ஏதாவது ஒரு மரியாதை கூட பேசுறேனா? பேசல. ஒரு ஆள் சொல்லுங்க எனக்காக. சொன்னா ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா வாயை புடிச்சு கிழிச்சு சொன்னது யாரு? நான் தான் கேட்டேன். மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயமா, கேள்வி முதல்ல கேட்டது நானா நீயா? சபையில சொல்லுங்க. நான் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் தான் கேள்வி கேட்டேன். நீ தானே கேள்வி கேட்ட? ஒரு நாரத மகர்ஷியினுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, எதுவுமே தெரியாமல் கேள்வின்னு ஒண்ணு வச்சுட்டு போறீங்க. முதல்ல நீ முதல்ல மன்னிப்பு கேளு. ஐயா, ஒருத்தர் இங்க இருந்து வர்றாரு. சரி, பார்த்த உடனே அவர் தகுதியான ஆளும் கண்டுபிடிக்க முடியுமா? பேசி பார்க்கணும். நீரா சொல்லிக்கிட்டு தெரியாதையா நான் தகுதியான ஆளு, நான் நாரதரு, நான் பெரிய ஆளு அப்படி நீங்க சொல்லிட்டு தெரியாதீங்க. மத்தவங்க பார்த்து உங்களை சொல்லணும். உண்மையிலேயே நாரதர் பெரிய ஆளு தாங்க. ஒரு விஷயமா விஷயம் தெரிஞ்ச ஆளு தாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் பேசுங்க. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி, கல்யாணம் பண்ணி முடிந்த உடனே குடும்பம் நடத்துறதுக்கு இவன் தயாரான ஆளான்னு தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி? நல்லா யோசிக்கணும். நீ யோசிச்சுதான் சொல்றேன். எங்கே சுத்தினாலும் நீங்க எங்கே சுத்தினாலும் நான் கொச்சப்பட்டு இழுப்பேன். இந்த பேசுங்க. இந்த ஏன்ட்ட கேட்டு வேகாது. ஐயா குறுந்துறே காரக்குடி. இந்த ஒண்ணும் தெரியாத ஆளுகிட்ட வந்து ஓட்டணும். என்கிட்ட ஓட்ட ஆரம்பிச்சு ஓட்டி விட்டு போறீங்க. நீங்க ஆதரிச்சு இருமா. உனக்கு ஒண்ணும் தெரியாத ஆளுக்கு தான் ஓட்டனா போன்ற விவரம் தெரியுமில்ல? எனக்கு தெரியும். முதல்ல சபை நாகரிகம் முக்கியம். சபை நாகரிகம் தெரியும். நாரதர் வள்ளிங்கிற கதாபாத்திரம் என்னங்கறத நீங்க இப்ப என்ன வேலை, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நான் என்ன படிச்சிருக்கேன், அதான் நான் கேட்க வந்தேன். அதான் விவரம். கேட்ட கேள்விக்கு முதல்ல விளக்கம் சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு நீ விளக்கம் சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா? ஏன்ட்ட கேக்குற? சும்மா வாயில வர்றதெல்லாம் வசனம் தான். அப்படித்தான் பேசுவேன். அதெல்லாம் பேசுங்க. இன்னைக்கு நீ சமாளிச்சு பாரு. அப்ப என்கிட்ட பேசிட்டு நீங்க என்ன பெரிய அடிச்சா? நீனே நீனே சொல்ற. அப்புறம் எனக்கு பக்கத்துல நிக்கிறாள். நீங்க தானே இந்த வார்த்தை சொல்றீங்க. பாருங்க, உங்கள்ட்ட எச்சரிக்கிற மறுபடியும்
இரு, நாகரிகமா முதல்ல பேசணும். நீ பட்டி நான் பட்டின்னு போறத விட எனக்கு தேவை விளக்கம். சரியா? அதோட நிப்பாட்டுங்க. நீ கொடுத்தது வரவே கேள்வி 1000 கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். அப்படியா? நான் 2000 கேள்வி கேட்பேன். நீங்க சரியா? அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். நான் கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு உனக்கு விளக்கம் தெரியலையே. என்ன பெரிய கேள்வி கேட்டு புடிய போறீங்க? கொடுத்தது வரவேற்பு பாடலா வாழ்த்து பாடலான்னு கேட்டேன். நான் வாழ்த்து பாடல் தான் கொடுத்தேன். என்ன பாடல் அப்படி நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவ்வளவுதான் உங்க லட்சணமானு சொல்லுவேன். அப்படி சொன்னாதான் நீ உங்கள்ட்ட ஓரல விவரம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அப்ப நீங்க கொடுத்தது வாழ்த்து பாடல் தானா? யாரு வாழ்த்து கொடுக்கணும் முதல்ல? வாழ்த்து சிறியவர் பெரியவர் சிறியவர் கொடுப்பதான் வாழ்த்து. நீ என்ன கொடுத்த? நான் உங்களுக்கு கொடுத்தது வரவேற்பு. வரவேற்பு யாருக்கு யாரு கொடுக்கணும்? சிறியவர்கள் பெரியவர்கள் கொடுப்பது. சின்னால் தான் பெரிய ஆள் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஆமா. அப்ப நீ தானே எனக்கு வரவேற்பு கொடுத்த. ஆமா. இந்த இடத்துல சின்ன ஆள் யாரு? இந்த வேலை தான் வச்சுக்க கூடாது. இந்த பேச்சோட பேச்ச சந்தில சிந்து வாடுற வேலை வச்சுக்க கூடாது. முடிஞ்சா நீ சரியா? நான் வரவேற்பு கொடுத்தேன்னா அப்ப நீங்க பெரிய ஆளு நான் சின்ன ஆளா? சொன்னேன் சிறியவர் பெரியவர் கொடுப்பது. சின்ன ஆளு பெரிய ஆளுங்கிறது வயசுல இருக்கா? கிடையாது. இல்ல உயரத்துல இருக்கா? எதுல இருக்கு? அவரவர் அறிவுக்கேற்றவர் அறிவை பயன்படுத்தி யார் ஒருவர் பேசுகின்றார்களோ அவங்கதான் பெரிய ஆளு. 5 வயசு பையன் 60 வயசு கிழவனுக்கு உண்டான தகுதியோட பேசுறான். 60 வயசு கிழவன் 5 வயசு பையன் மாதிரி நடந்துக்குவாரு. நடந்துக்கு வர்ற தெரியுதுல? அப்ப என்ன அறிவுல பேசிட்டு இருக்கீங்க? அவரவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைதான் சொல்லிட்டுனா என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ எனக்கு வரவேற்பு பாடல் பாடிக்கல. ஆமா. இந்த பாடல உனக்கு வசனமா சொல்ல தெரியுமா? பாட்டெல்லாம் வசனமாலாம் சொல்ல முடியாது. பாட்ட வசனமா சொல்ல தெரியாதாலும் உன்னை எல்லாம் யாரு தலைவின்னு கூட்டி வந்து இந்த ஊருக்கு? ஏன் பாட்ட வசனமா சொல்றவங்க தான் தலைவியாக முடியுமா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா நில்ல போயிட்டு வழி வரும். நீர் போய இடம் ஏன் இடம்? என்னமா இருந்த வெள்ளத்தை தடுச்சா வந்த வெள்ள கதையா? உங்களை பாக்கிறதுக்கு தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஓ இடம்ங்கிறதுக்காக நீ எதை வேணாலும் பேசுவே. நான் மண்டையாடிட்டு போறேன். உங்களை பாக்குறதுக்கு தேவலோகத்துக்கு நான் வந்தனா? இல்ல. யார் என்னைய பாக்க நீங்க? அப்ப என்னைய உள்ள சொல்றது நீர் யாரியா? ஒரே ஒரு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாது. தோட்டக்காரன் சும்மா இருந்தாலும் பூட்டு புடிங்கி சும்மா இருக்க மாட்டான். எவ்வளியோ நாட்டு மக்கள் தலைவியே முட்டாளா இருந்தா நாட்டு மக்கள் வந்த வேண்டாம் கதையா? ஏன் இடத்துல வந்துகிட்டு என்னைய உள்ள சொல்றது நீர் என்ன யாரு? அப்ப உனக்கு வந்து பாட்ட வசனமா பேச தெரியாது சொன்னா அப்படி ஒத்துக்க. நீங்க இந்த மன்னிப்பு கேட்கிறீங்களா? உள்ள போறீங்களா? தெரியாம பாருங்க. நீ மன்னிப்பு கேளு. ஏன் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, பேசாம பொட்டியை தூக்கிட்டு பொடி கடை எப்படி நடந்து காரக்குடியா போய் சேர்ந்துருவேன். இந்த ஊர்ல முக்கி ஓட வைக்கலாம் ஆம்பளைல முடியாது, மும்மனாலே முடியாது. உச்சி ஓட்டு வைக்கிறேன். தலைவா தவப்புதுவா வருகவே, உந்தன் தாமரை கருமணத்தின் வாழ்கவே, நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குல குருவே அருள் வெள்ளமே, உருவில் குரலியே, அறிவில் மலையிலேயே, கருணை முகிலையே, கண்ணனை தமிழையே, அலைகளை குடித்து அருந்தவன் இலக்கணம் வடித்து மலையின் மமதி அழைத்து தாபியின் ஆலையை முடித்து. உனக்கு எந்த வரியா தேவைப்படுது? தேவைப்படும் போது நான் நிப்பாட்டிக்குவேன். நீ பாடிய பாட்ட முதல்ல முழுமையா வசனமா சொல்லு. காணவர் புகழும் மானிட நலனும் காணமும் தவமும் ஞானமும் பலனும் வேதமும் பாதமும் மோகமும் நித்திட விலங்கள் மிகுந்த வரங்கள் வழங்கிடும் தலைவா தவ புதல்வா வருகவேன்னு. அப்படி இல்ல சப்பா. ஒரு சில பேருக்கு நான் ஏன் உன்னை வசனமா சொல்ல சொன்னேன் தெரியுமா? பாட்டு பாடிடுவாங்க, அத வசனமா சொல்லணும்னா அங்கே நின்று வண்டி. ஒரு சில பேர் வசனமா சொல்லுவாங்க, வசனத்தை பாட்டா தொடுத்து பாடுன்னு சொன்னா அங்கே நின்று வண்டி. எப்படியாவது என்னை நிப்பாட்டி நீங்க கை தட்டுவாங்களான்னு இங்க வந்திருக்கீங்க. வகையிலே உன்னை ஜென்மத்துல உங்களெல்லாம் கனவு வகையிலே உன்னை நிப்பாட்டுவேன். நான் பாட்டையும் வசனமா பேசுவேன். சரி, வசனத்தையும் பாட்டா போடுவேன். அந்த திறமை எனக்கு இருக்கு. நீ பாட்டையும் வசனமா சொல்லுவ, வசனத்தையும் பாட்டா பாடுவேன். ஆமா, அந்த திறமை இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அலைகடல் நீரை குடித்தது யாரு? அது அகத்தியர். அருந்தமிழ் இலக்கணம் வடித்தது அது அகத்தியர். மலையின் மமதி அடக்கியவன் அதுவும் அகத்தியர் தான். ஆதாவி ஆயில முடித்தவன் அதுவும் அகத்தியர் தான். அகத்தியர் தானே? ஆமா. அகத்தியர் என்ன சமயத்தை சேர்ந்தவர்? சைவ சமயத்தை சேர்ந்தவர். சைவம்னா என்ன? சைவம்னா சிவனுடைய பக்தர்கள். சிவனுடைய பக்தர்கள் நெற்றியில என்ன போடணும்? நெற்றியில வந்து பட்டை போடணும். பட்டைக்கு மறுபெயர் பசுபதி பாசம். பசுபதி பாசம்னு பட்டை போட்டா அவன் என்ன சமயத்தை சேர்ந்தவன்? சைவ சமயத்தை சேர்ந்தவர். சைவ சமயத்துக்கு தெய்வம் யாரு? சிவன். இப்ப இந்த பாடலை முதலாக எந்த சபையில எந்த பெண்மகள் பாடினார்? இந்திரனுடைய சபையில நடன மாதர் ஊர்வசி அகத்திய மாமுனிவரை பார்த்து வரவேற்பு பாடலாக பாடிய பாடல் இது. இந்திர சபையிலே ஊர்வசி என்ற நடன மாதவாகப்பட்டவள். ஆக அங்கே அகத்தியருக்காக தானே வரவேற்பு பாடு பாடினா. ஆமா. நான் என்ன சமயம்? நீங்க வந்து வைணவம். வைணவம்னா என்ன? வைணவனா பெருமானுடைய பக்தர். என்ன போடுவாங்க நெற்றியில? ராமம் போடுவாங்க. ஏன் ராமம் போடுறாங்க? ராமம் அத்தன் பிரம்மன் 3 தெய்வத்தையும் சேர்த்து போடுவது ராமம்னு சொன்ன. அப்ப நீங்க நாராயணன் மட்டும் கும்பிடல? கிடையாது. மும்மூர்த்தி
தெய்வத்தையும் சேர்த்து வணங்குறீங்கன்றதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. உண்மைதான். ராமன் நீங்களா போட்டுக்கிறீங்களா, யாரும் உங்களுக்கு போட்டு விடுறாங்களா? உன்ன மாதிரி ஆளுக்கு நீங்க போட்டு விடுறதுக்காக தான் வந்திருக்கேன். இடிச்சா தினமும் வந்தா போட்டு விடுறாங்க. இடிச்சாச்சு நீ தான். யாரும் போட்டு விடுறாங்க, பயந்துகிட்டு நீங்க போட்டு நிக்கிறீங்க. என்ன கேட்க முடியிருக்கு? நான் இப்படி எல்லாம் குறுக்கு சால் ஓட்டி அதுல தப்பிக்கணும். நீ என்ன சால் ஓட்டினாலும் நீங்க மடக்க முடியாது. வாங்க பாப்போம். நீ சரியான பொம்பளை நீ மடக்க முடியாது. சரியான ஆம்பளை என்னை ஜெயிச்சிட்டு போயா நீ. அப்படி இல்ல. காரணம் அத்தன் பிரம்மன் மால் என்று சொன்னல. இது எந்த சமயத்தை சேர்ந்தவர் போடுவாங்க? அது வைணவர்கள். வைணவத்துக்கு கடவுள் யாரு? அது பெருமாள். பெருமாள் தானே? ஆமா. ஒரு விஷயம் கேக்குறேன். நல்லா கேளுங்க. இந்த பாடல தேவலோகத்துல அகத்தியருக்கு தானே பாடுனா ஊர்வசின்ற பெண்மகள். ஆமா ஆமா. அகத்தியர் என்ன சமயம்? சைவம். அவர் என்ன போடுவார் நெற்றியில? பட்டை. நான் பட்டையா விட்டுருக்கேன். இல்ல. என் பேர் அகத்தியனா? இல்ல. அப்ப அகத்தியருக்கு சைவ சமயத்தை சேர்ந்தவருக்கு பாடிய பாடலை கொண்டாந்து வைணவ சமயத்தை சேர்ந்த நாரதருக்கு பாரு. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்காமா? சோத்த திங்கிறியா? சோத்தோடு சுண்ணாம்பு திங்கிறியா? நீ இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்து சர்வ முட்டாள் ஆயிட்டியா? இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பெருமாள் கோவில் இருக்கு, சிவன் கோவில் இருக்கு. சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் என்ன மந்திரம் சொல்லி வணங்கணும்? ஓம் நமச்சிவாய நமகன்னு அப்படிதானே சொல்லி வணங்கணும். ஏன் ஓம் நமோ நாராயணன் சொன்னா சிவன் ஏத்துக்க மாட்டாரா? அது அவருக்கு உண்டான மந்திரத்தை இவருக்கு சொன்னா எப்படி ஏத்துக்குவாரு? பெருமாளுடைய ஆலயத்துக்கு போய் என்ன மந்திரம் சொல்லி பக்தர் ஓம் நமோ நாராயணாய நமக, ஏன் ஓம் நமச்சிவாய நமகன்னு சொன்னா பெருமாள் ஏத்துக்க மாட்டாரா? அது இவருக்கு உண்டான மந்திரத்தை அவருக்கு சொன்னா எப்படி ஏத்துக்குவாரு? உண்டான மந்திரத்தை அவர்கிட்ட சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரு. அவருக்கு உண்டான மந்திரத்தை இவருக்கு சொன்னா இவர் ஏத்துக்க மாட்டாரு. அகத்தியருக்கு பாடிய பாடல நாரதர் கொண்டாந்து பாடுறியா, நான் எப்படி ஏத்துக்கிறது? நல்லா யோசிக்கணும். ஏன் இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களோ யாரும்? இல்ல ரொம்ப யோசிக்கிறீங்கள. இது வஞ்சகம், இது ரொம்ப வஞ்சகம். அதாவது நாங்க நீதிமன்றத்துல வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் மாதிரி நீதிபதியாகத்தான் உங்களை நம்பி நான் நிக்கிறோம். நியாயம் எதுவாக கை தட்டுங்க, அதான் உண்மை. ஆண் பெண்ங்கிற பாகுபாடுங்க இருக்கக்கூடாது. இங்க வந்து அறிவுக்கு தான் வேலை. அறிவுக்கு தான் வேலை. ஒரு நீதிமன்றத்துல ஆண் வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் வாதாடுனா அங்க பார்வையாளர்கள் அது ஆம்பளை பேசுறாரு பொம்பளை பேசுறாரு அப்படின்னு இருப்பாங்க. இல்ல இல்ல, நியாயம் எந்த பக்கமா அந்த பக்கம் இருப்பாங்க. ஆமா, வரணும். கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அகத்திய முனிவனுக்கு பாடின பாட்டை நாரதருக்கு வந்து பாடின தப்பு. அது பட்டை, இது ராமா. ஏத்துக்கிறேன் நானு. கழுத்துல ஒருத்தர் ருத்ராட்சம் போட்டிருக்காரு. சரி, யாருடைய பக்தர்? ருத்ராட்சம் போட்டாலும் அவன் சிவனுடைய பக்தன். கழுத்துல ஒருத்தர் துளசி மாலை போட்டிருக்காரு. யாருடைய பக்தர்? அது பெருமாள், என்னை போன்ற பெருமாளுடைய பக்தன். நல்ல நியாயமான விஷயம். ருத்ராட்சம் போட்டா சிவபக்தன், துளசி மாலை போட்டா பெருமாளுடைய பக்தன் சொல்லிட்டு நீங்க கழுத்துல துளசி மாலை போட்டிருக்கீங்களா? பெருமாள் பக்தர் தானே? போட்டிருக்கீங்க. ருத்ராட்சம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ருத்ராட்சம் யாரு போடணும்? சிவனுடைய பக்தர்கள். நீர் இப்ப அறிவோட போட்டு வந்தீங்களா, அறிவு அவிச்சு போட்டு வந்தீங்க? இப்படித்தான் நிக்கணும். இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? நியாயம் தான். நியாயம் எந்த பக்கம் அந்த பக்கம். நான் இல்லைன்னு சொல்லி தாராளமா கை தட்டலாம், நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல. இப்ப ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். இப்ப தட்டுனது சரி, இனிமேல எனக்கு மட்டுமே தான் தட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சேட்டை தான் வேண்டாம்ங்கிறது. இந்த சேட்டை தான் வேண்டாம்ங்கிறது. ஒரே ஒரு விஷயம், ருத்ராட்சம் போட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, அறிவோடு போட்டு வந்தீங்களா, அறிவை அவிச்சு தின்னுட்டு போட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்போ இதுக்குள்ள ஒரு விளக்கம். சுண்ணாம்பு திங்கிறியான்னு கேட்டீங்க. இருங்க, இந்த உலகத்துல எதை வேணாலும் தின்னுப்படாது. ஆனா இந்த சுண்ணாம்ப கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாருங்க, வாய் வெந்து போகும், வெந்து போயிடும் பொழப்பு. வைக்கிறதே நாங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பாருங்க, என்ன இந்த ருத்ராட்சம் போட்டு வந்து வைக்கிறது நாங்க அநாகரிகமா பேசக்கூடாது. உங்கள்ட்ட எச்சரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், யாரு வேணாலும் வைக்கலாம். பொண்டாட்டி புருஷனுக்கு வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுப்பாளா, இல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுப்பாரா? பொண்டாட்டி தான் புருஷனுக்கு வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுக்கணும். அப்ப பொம்பளை தானே ஆம்பளைக்கு வச்சு விடுவா. ஒரே ஒரு விஷயமா, அதிகமா வச்சா வெந்து போயிடுவீங்க. ஞாபகத்துல வச்சுங்க. நான் நாகரிகமாக கதையை நடத்தணும் எதிர்பார்க்கிறேன். அதை விட நாகரிகம் நடத்த முடியும். அதோட கொண்டு போங்க. பொண்டாட்டி புருஷன் இடத்துக்கு போகாம மச்சன வீட்டுக்கு போய் பாருவே, யாருக்கு யார் மடிச்சு கொடுக்கணும்? மச்சன் என்ன மச்சனுக்கு முடிச்சு கொடுக்கணும். அப்பதான் உறவு முறை நீடிக்குமாங்க. வெத்தலை போடவே தெரியாதவே இவெல்லாம் குடும்பம் வச்சு நடத்துறாங்க. என்னை பேச விட்டு பேசுங்க. ஒரு விஷயம், ருத்ராட்சம் போட்டு வந்து தவறுன்னு சொன்னீங்க. நான் ருத்ராட்சம் போட்டது நியாயம். நான் அந்த பாட்டை பாடுனது மிகப்பெரிய நியாயம். அது தவறு, மிகப்பெரிய தவறு. நான் விளக்கம் சொல்லுவேன். இதுக்கு நானும் விளக்கம் சொல்லுவேன்.
அப்படின்னு இல்ல நெல்லுங்க. ருத்ராட்சம்னு சொன்னோம்ல, ஆமா. நான் கேள்வி கேட்கிறேன். இந்த 3 கேள்விகளுக்கு நீ பதில் கொடு. கேளுங்க. உன் விரல எடுத்து உன் கண்ணை குத்துறேன். முடிஞ்சா பாருங்க. முடிஞ்சா நீ சமாளிச்சு பாரு. நான் பாரு. சொல்லிட்டு தான் செய்றேன். உன்ன மாதிரி சொல்லாம சொல்லிட்டு தான் செய்றேன். கடல்ல குதிச்சாச்சு, சரி, முடிஞ்சவங்க கரையேறிக்குவேன். ஓ, எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சுக்குவேன். நான் எதிர் நீச்சல் போடுறவன். அப்படியா? நீ நீச்சல் தான் உனக்கு, நான் எதிர் நீச்சல் போடுறவன். பாப்போம். ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு யாரமா சொல்லுவோம்? அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி இணைந்து இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேரு அர்த்தநாரீஸ்வரர் பேரு. சிவன் எந்த பக்கம்? வலது பக்கம். சக்தி இடது பக்கம். ரெண்டும் சேர்ந்த தெய்வத்துக்கு பேரு அது அர்த்தநாரீஸ்வரர் பேரு. அர்த்தநாதீஸ்வரர் யார சொல்லுவோம்? அர்த்தநாதீஸ்வரர்னா விநாயகர் பாதி ஆஞ்சநேயர் பாதி இணைந்து இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேரு அர்த்தநாதீஸ்வரர். விநாயகர் எந்த பக்கம்? வலது பக்கம். இடது பக்கம் இருக்கிறது யாரு? ஆஞ்சநேயர். ரெண்டும் சேர்ந்த தெய்வத்துக்கு பேரு அது அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவோம். இப்ப சங்கர நாராயணன் யார சொல்லுவோம்? சங்கர நாராயணன்னா இது கதைக்கு தேவையில்லாத வேலை. இது நீ இந்த இடத்துல நீ வழக்கை திசை திருப்ப பார்க்கிறீர். நான் தான் சொல்லிட்டு தானே செய்யறேன். உன் விரல எடுத்து உன் கண்ணை குத்த போறேன். முடிஞ்சா தப்பிச்சுக்கிட்டேன். உன் விரல நான் சொல்லிட்டு தானே செஞ்சேன். சபையர்கள் சொல்லுங்க, நான் சொல்லாமல செஞ்சேன். நீ எங்கே சுத்தினாலும் உன்னை முக்கி விடாம விட மாட்டேன். ஆப்பம்யா. சங்கர நாராயணன். சங்கர நாராயணனா என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை அதுக்குள்ள கேள்விக்குண்டான விளக்கணும். நீ ருத்ராட்சம் போட்டது தவறுன்னு சொன்னீங்கல, நான் நியாயம்னு நிர்பந்தப்படுத்த போறேன். நியாயமா இருந்தா ஏத்துக்கிற சபை, நியாயம் இல்லைன்னா ஏத்துக்க வேண்டாம். சங்கர நாராயணனா யாரு? சங்கர நாராயணன் சங்கரன் ஒரு பாதி. சரி, நாராயணன் வந்து ஒரு பாதி. அது இணைஞ்சிருந்தா அது சங்கர நாராயணன், சுருக்கமா சங்கரனார் கோவில். சங்கரன் பாதி நாராயணன் பாதி, 2 பேரும் இணைஞ்சிட்டாலே ஆக அதுக்கு என்ன பேரு? சங்கரனார் கோவில் சொல்லுவாங்க. கோவிலுக்கு இன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் போறாங்க. சங்கர நாராயணன் சொல்றேன் இன்னும் சொல்லுவோம். சரி, இப்போ ஒரு இதுல எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? வலது பக்கம் இருக்கிறது யாரு? சிவன் இருக்காரு. இடது பக்கம் பெருமாள். பெருமாள் எனக்கு என்ன முறை வேணும்? உங்க பாட்டன். பாட்டன் தானே? ஆமா. அவருக்கு நான் பேரன் தானே? ஆமா. இந்த ருத்ராட்சம் முதல்ல எங்க தோன்றப்பட்டது? சிவனுடைய 3 கண்ணில் இருந்து. எந்தெந்த கண்ணு? வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். வலது பக்கத்துல இருக்கிறது யாரு? வலது பக்கம் சிவன் இருக்காரு. அந்த சிவனுடைய ஒரு சிவனுக்கு எத்தனை கண்ணு சொந்தம்? ஒரு கண்ணு. அந்த கண்ணுல இருந்து என்ன வந்துச்சு? ருத்ராட்சம். அதை யாரு போடணும்? சிவனுடைய பக்தர்கள். இடது பக்கம் இருக்கிறது யாரு? பெருமாள். பெருமாளாகப்பட்டவருக்கு கண்ணு இருந்துச்சா இல்லையா? அப்புறம் வலது கண்ணு இருந்தா இடது கண்ணு இருக்காதா? பெருமாள் எனக்கு தாத்தே, அவருக்கு நான் பேரன் தானே? ஆமா. அவருக்கு கண்ணு இருந்துச்சுல? இது ஆமா. அந்த கண்ணுல இருந்து என்ன வந்துச்சு? ருத்ராட்சம். அப்ப அந்த ருத்ராட்சத்தை தாத்தன் சொத்து பேரன் தானேயா? நான் மூலமே தவறுன்னு சொல்றீங்களா? நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒரு ஓரமா இருக்காங்க, அவங்க ஒரு பக்கமா இருக்காங்க. எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கணும். அப்ப இதுதான் ஏன் வரல எடுத்து எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இதுதான் நோகாம நொங்கு திங்கிறது. மரத்துல ஏறி சிரமப்பட்டு அவன் வெட்டி விடுவேன், அவன் இறங்கி வர்றதுக்குள்ள இவன் வெட்டி சாப்பிட்டு இருப்பேன். அப்ப இங்க கேக்குற நியாயமான விஷயம். அப்ப சங்கரன் ஒரு பாதி நாராயணன் ஒரு பாதி இணைஞ்சிருக்கிறதுனால இந்த கலந்து வந்து ருத்ராட்சத்தை நீங்க பெருமாளோட பக்தர் நீங்க போடலாம். ஏத்துக்கிறேன். எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். சங்கரன்ங்கிறது வேற, சைவா ஒரு பட்டை அடிக்கிறது. ஆமா. பெருமாள்ங்கிறது வேற, இவர் வைணவா, அவர் ராமமுடர். நான் கேக்குறேன், இவங்க 2 பேரும் எதுக்காக பூலோகத்துல பாதி பாதியாக இணைஞ்சு காட்சி அளிக்கணும்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப உங்க வரல எடுத்து உங்க கண்ணை முடிஞ்சா குத்தி பாப்போம். அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயிலே மண்ணு என்று எடுத்துரைப்பதற்காக இருவரும் சேர்கின்றார்கள். அப்படி வாங்க விஷயத்துக்கு. பெருமாள் சொல்றாரு, அப்பா என் தங்கச்சி திலகாவதி இருக்காளே, பராசக்திக்கு திலகவதியா? பெருமாள் தங்கச்சி தானே பராசக்தி, திலகவதி. பெருமாள் சொல்றாரு, என் தங்கச்சி திலகவதி பராசக்தியை தான் சிவனுக்கு கட்டி கொடுத்திருக்கேன். அப்ப என் தங்கச்சியை கட்டி கொடுத்தா சிவன் பெருமாளுக்கு என்ன வேணும்? பெருமாள் சிவனுக்கு என்ன வேணும்? நாங்க 2 பேரும் மச்சிரனும்யா. நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நாங்கெல்லாம் பட்டை அடிக்கிற கூட்டம், நாங்கெல்லாம் ராமம் போடுற கூட்டம் அப்படின்னு ஏன் சைவம் வைணவம் அப்படின்னு பிரிவினையா கிடக்குறீங்க? நாங்க ஒரு குடும்பம் தான். இந்த விஷயம் தெரியாம நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படி சொல்லி இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக சங்கரனும் நாராயணனும் பாதி பாதியாக இணைஞ்சு காட்சி அளிக்கிறாங்க. இதான கதை. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன், சங்கரனும் பெருமாளுமே உண்ணாயிட்டாங்கல்ல, சிவனும் பெருமாளுமே உண்ணாயிட்டாங்கல்ல, தெய்வமே உண்ணாயிருச்சு. அகத்திய முனிவன் யாரோட பக்தர்? சிவபக்தன். நீங்க யாரோட பக்தர்? அப்போ தெய்வமே உண்ணான பிறகு சிவபக்தனான அகத்திய முனிவனுக்கு பாடின பாட்ட பெருமாளுடைய பக்தனான
நாரதருக்கு நான் ஏங்க பாடக்கூடாது? அப்படின்னு நியாயம் தானே? அதோட ஒரே ஒரு விஷயம் இல்ல, அறியும் சிவன் ஒண்ணு அறியாதவன் வாயிலும் என்று எடுத்துரைத்தவன் யாருமா? அதுதான் அகத்தியர். எந்த ஊர்ல? குற்றாலத்துல. அவரே அங்க போகணும். அது ஆரம்ப காலத்துல குற்றாலேஸ்வரர் ஆலயம் இன்னைக்கு போய் தரிசனம் பண்றமே, அது ஆரம்பத்துல பெருமாள் கோயில் வைணவ ஸ்தலம். ஆமா. இவர் அகத்தியர் இருந்து போறாரு. போன உடனே பட்டை அடிச்சிருந்தாரா, அங்க எல்லாம் ராமம் போட்டு ஆளுங்க, பட்டை அடிச்சாலும் உள்ள போக முடியாது, வெளியே போயா அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ண, பட்டையை அடிச்சுட்டு அப்படியே ராமத்தை போட்டுட்டு உள்ள போனார். உள்ள போனே குறுகுன்னு பெருமாளுடைய தலையில குட்டிய உடனே சிவலிங்கமாக மாறி காட்சி அளித்ததாம். அதான் இன்னைக்கு குற்றாலேஸ்வரர் ஆலயம். பெருமாள் ஆலயமாக இருந்தது, இன்றைக்கு சிவனுடைய ஆலயமாக குற்றாலேஸ்வரர் ஆலயம் என்று பெயர் வர காரணமாக இருந்தது யாரு? அகத்திய மகாமுனிவனாக. பெருமாளை சிவனாக மாற்றிய பெருமை அகத்தியரை. அப்படியே இருங்க. இப்ப ஏன் மண்டபடி இதுல நீங்க தேங்காய் உடைக்கப்படாது, சரியா? பெருமாள் சிவனா மாறுறது குற்றாலத்துல, சிவன் பெருமாளாக மாறுறதுங்க. பெருமாள் சிவனாக மாறியது குற்றாலத்திலே, சிவன் பெருமாளாக மாறியது அது மதுரையிலே. எப்படி விளக்கம்? சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது அப்பதான் அண்ணனுடைய திருமங்கலத்துக்கு விளக்கம் சொல்றாங்களா? இப்ப சொல்லி அப்ப மாற்ற விளக்கம் சொல்றமா? சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது மீனாட்சி ஆசைப்படுறா, எல்லா பெண்களுக்கு ஆசை இருக்கிற மாதிரி தான் இருக்கு, எங்க அண்ணன் அழகர் வந்தா தான் நான் தாலி கட்டிக்குவேன் மாலை மாத்திக்குவேன்னு சொல்றா. அப்ப வைகையில தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அக்கறையில இருந்து இக்கரைக்கு அழகர் வர முடியல. அப்பதான் பெருமாள் என்ன செய்ய, அதாவது சிவன் என்ன செய்யறாரு, பெருமாளாக அழகராக உருமாறி மாலை எடுத்து கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து திருமணம் நடக்க வைக்கின்றார். அப்ப சிவன் பெருமாளாக மாறிய ஊரு மதுரையிலே சொக்கநாதர் மீனாட்சி திருமணத்திலே. அற்புதமான விளக்கம். ஆனா இன்னும் கேள்வி ஆரம்பிக்கல. அப்ப இவ்வளவு தூரம் கேட்டது என்ன? இது கேள்வி இல்ல, விவரம் தான் கேக்குறேன். அப்ப பெருமாள் வர தாமதமாயிட்டானே, சிவனே பெருமாளாக மாறி தாலி எடுத்து கொடுத்துட்டாரு. ஏன் வந்து பெருமாள் வர தாமதமாயிருச்சு? காரணம் வைகையில நீர் ஓடிக்கொண்டு இருந்தது, அதனால வர முடியல. அழகர் ஆத்துல இறங்குறாரு. அழகர் ஆத்துல இறங்குற மதுரையில இன்னைக்கு பிரம்மாண்டமான சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும். இனிமேல் வரக்கூடியது அதான் அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு 2 அழகர் இருக்காங்க. மதுரைக்கு மதுரைன்னு ஒரு பேர் இருக்கு, பூங்கா நகரம்னு ஒரு பேர் இருக்கு, கூடல் நகர்னு ஒரு பேர் இருக்கு, மதுராபுரின்னு ஒரு பேர் இருக்கு, கடம்பவனம், நிறைய பேர் இருக்குன்னு வச்சுக்கல. இதுல கூடல் நகர்னு பேர் இருக்குல்ல மதுரைக்கு, அந்த கூடல் நகருக்குள்ள ஒரு அழகர் இருக்காரு. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? கூடல் அழகர்னு பேரு. அதானுங்க. அழகர் மலையில ஒரு அழகர் இருக்காரு, அவருக்கு பேரு கள்ளழகர்னு பேரு. அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு சொல்றாங்களே, ஆத்துல இறங்குறது கள்ளழகரா அல்லது கூடல் அழகரா? சொல்ல நியாயமான கேள்வி. ஆற்றில் அவங்க எப்ப சொல்லிட்டாங்களோ இல்ல, நான் அதை விட மாட்டேன், அந்த கேள்வி கேட்க மாட்டேன். அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு சொல்லிட்டாங்க, அதானுங்க. அழகர் தானே ஆத்துல இறங்குறாரு. அழகர் ஆத்துல இறங்குறாருன்றதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? நிறைய இருக்கு. அந்த கள்ளழகர் தான் இறங்குறாருங்கிறதுக்கு சான்று நிறைய இருக்கு. ஒரு சான்று வேணா கொடுக்குறேன், கொடுங்க பாபா. கள்ளழகர் வைகையிலே கால் பதிக்கும் நேரத்திலே கவிஞர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? பாட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இதுக்கு சான்று இதை விட வேற சான்று வேணும். வேதங்கள் 4, சாஸ்திரம் 6, பிராணம் 18, கலைகள் 64, தர்மங்கள் 32, ஆகமங்கள் 28, உபவேதங்கள் 4, உலகங்கள் 7, 14, யுகங்கள் 4. என்னென்ன? திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். முதலில் நடந்த கதை என்ன? ஹரிச்சந்திர புராணம். 2வது யுகத்துல அதுக்கான ராமாயணம். 3வது யுகத்துல மகாபாரதம். 4வது யுகத்துல புராணம். முதல் யுகத்துக்கு எத்தனை வருஷம்? 17,28,000 வருஷம். 2வது யுகத்துக்கு 12,96,000 வருஷம். 3வது யுகத்துக்கு 8,64,000 வருஷம். 4வது யுகத்துக்கு 4,32,000 வருஷம். எல்லாம் மொத்தமா கூட்டி சொல்லுங்க பாப்பா. 43,20,000 வருஷம். ஏற்கனவே கூட்டி போட்டு வச்சிருந்தீங்களா? கூட்டுனது சரிதானே? 43,20,000 வருஷம். அப்படி எச்சரிக்கையா வரணும். கையில கையை பிடிச்சிட்டு வர்ற ஆளை பூரா நான் நாரதரை ஒத்துக்க மாட்டேன். பேசு, சரியா? உங்க தேவலோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்கு. பிரம்மனுக்கு என்ன வேலை? படைக்கக்கூடிய வேலை. சிவனுக்கு அழிக்கக்கூடிய வேலை. மகாவிஷ்ணுக்கு, கலைவாணிக்கு, லட்சுமிக்கு, சக்திக்கு, வாயுக்கு, கர்ணனுக்கு, யமனுக்கு, சித்திரகுப்தனுக்கு, அப்படியே வேகத்துக்கு ஈடு கொடுத்து பேசணும். நீ எவ்வளவு வேகமானாலும் வருவேன். ஒரு சில பேர் படிச்ச விஷயமாவே இருக்கும், வேகமா போனோம்னு வச்சுங்களேன், வண்டி உளர ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஒரு சில வண்டி 30-40 தான் போகும். இது கொஞ்சம் வேகமான வண்டி, இதெல்லாம் ஈடு கொடுக்கறது ரொம்ப சிரமம். புரியுதா? கேள்விப்பட்டேன். இல்ல, நீங்க கொஞ்சம் வேகமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லி நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, 80-90ல 100ல போவேன்.
சிரமப்பட்டு போயிருது. ஒரே ஒரு விஷயமா, என்ன நீங்க 100ல போறது பெரிய விஷயம் இல்ல. 100ல போங்க, உங்களை வேணாம்னு சொல்லல. பின்னால 108ல அள்ளி போட்டுட்டு போயிடாம பாத்துக்குங்க. உங்களை யாரு வேணாம்னா? புருஷன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாரு பொண்டாட்டிக்கிட்ட. அப்ப போய் ஐத்த உங்க மகன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாரு. உடனே மாமியா சொல்லுவா, அடி விடுறி, வாய்க்கால கட்ட கழுது அது போக்கலதான் விட்டு திருப்பணும் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. அந்த நிலைமை தான் நீங்க சாமியார் நிலைமை. நான் 10, 20, 30, 40, 50 அது அதிகம், அதிகப்படுத்துதல், அதிகமான வேகம் தானே. நான் சொன்னதுக்கு விளக்கம் தான் 100ன்னு விளக்கம் சொன்னேன். வேகமான ஆளுங்கிறது. ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம 108 வந்து அழுகி போட்டு போயிடாம நீரு. 108 எப்ப வந்தது? இப்ப சமீப காலத்துல. நாரதர் எப்ப உள்ள ஆளு? அது பிரபஞ்ச உற்பத்தி ஆகின்ற பொழுது வந்தாச்சு. அப்ப நாரதருக்கு 108க்கு சம்பந்தம் இருக்கா? இதே ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும் அவசரப்படுற காரியம் கெட்டு போயிருந்தாங்க. ஒரு விஷயம் என்ன, நாரதருக்கு 108க்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல. சம்பந்தம் இருக்கு. விளக்கம், ஆபத்து பாண்டகன், அநாத ரட்சகன் யார சொல்லுவோம்? உங்க பாட்டேன் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தானே. மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எனக்கு என்ன வேணும்? பாட்டேன். அவருக்கு நான் பேரன். பேரன் பாட்டேன் பேரன். ஆமா. மகாவிஷ்ணுக்கு உண்டான மந்திரம் மொத்தம் எத்தனை? அவருக்கு வந்து மந்திரங்கள் வந்து 1008. 1008 இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதோட விட்டுருங்க. என்ன இந்த உலகத்துல நட்சத்திரம் எத்தனை? நட்சத்திரம் அது எண்ணில் அடங்காது இருக்கு. எவ்வளவு இருக்குல்ல. முக்கியமான நட்சத்திரம்னு எத்தனை குறிச்சு வச்சிருக்காங்க? முக்கியமான நட்சத்திரம்னு 27. 27 நட்சத்திரம் இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கு உண்டான மந்திரம் 1008 இருந்தாலும் முக்கியமான மந்திரம் எத்தனை? அது 108. அவருக்கு உண்டான மந்திரம் தாத்தா மட்டும் பேரை தான் சொந்தம். அதனாலதான் நான் சொன்னேன். நீ தானே சொன்ன 108. நல்லா பொழைச்சுங்க சாமி. நீங்க தானே சொன்னீங்க அவருக்கு உண்டான மந்திரம் எனக்கு சொந்தமானது. நான் சொல்லாம தவறு கிடையாது. 108க்கு நாரதருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? எங்க தாத்தா இல்லாம அப்ப வந்தேன், அப்ப இல்லாம நான் வந்தேன். என் வம்சாவளிக்கு உண்டாதானே. திறந்த விடல நாய் உண்ட கதையா இருக்கியா? அப்படி பாத்துக்கிறேன். திறந்து விட்டாலே அப்படித்தான் இருக்கும். திறக்காது. எப்ப திறக்கணும் எப்ப திறக்க கூடாதுன்னு இருக்கணும். கணக்கு இருக்குல்ல. ஆனா திறந்து விட்டா என்ன ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி கண்ட நாய் உள்ள போதான் செய்யும். அதுக்காக வேண்டிய வீடு வீடுனா கதவை அடைச்சு வைப்போம். கதவுன்னு ஒண்ணு போட்டு வைப்போம் தானே. ஒரு ஊர்ல 700 வீடு இருக்கு. ஒரு வீட்டு கூட கதவு இல்ல, திறந்துதான் கிடக்கு. எந்த நாயும் போக மாட்டேங்குது. ஒரு ஊர்ல அட திறந்து விட்டா நாய் ஊருன்னு சொல்லுவாங்கல்லப்பா. கண்டிப்பா. ஆனா அதனாலதான் நம்ம கதவை அடைச்சு வைக்கிறோம். ஆனா ஒரு ஊர்ல 700 வீடு இருக்கு. சரி, 700 வீட்டுக்கு கதவு இல்ல. ஆனா எந்த நாயும் போறது இல்லை. எந்த ஊரு? நீங்க ஒரு ஊரு சுத்தி தானே சொன்னியம்மா. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன கேள்விங்கிற இடத்துக்கு நீ வந்துட்ட. ஆமா, 700 வீடு இருக்கு. 700 வீட்லயுமே கதவு கிடையாது. கதவு இல்லாமல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அடப்பு துறப்பு இல்லைன்னா என்ன பூர்வம்னு தெரியுமில்ல. எதுவும் பூர மாட்டேங்குது. அதான பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. கதவே இல்லாவிட்டாலும் நாங்க எதுவுமே உள்ள போறதும் கிடையாது. அங்கிருந்து எந்த பொருளும் அகற்றுவதும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊர் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த கோவில் இருக்குல்ல, இந்த கோவிலை கட்டணும். ஆமா, கட்டணும்னா மேல இருந்து கட்டி வர்றதா கீழே இருந்து கட்டி போறதா? கீழே இருந்து தான் கட்டிட்டு போகணும். மேல இருந்து கட்டினா மேல இருந்து எப்படி கட்டுறது? முதல்ல அஸ்திவாரத்துல இருந்தா கட்டி போகணும் நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆனா மேல இருந்து கீழே கொண்டாந்து முடிக்க முடியாது. முடியாது. மேல போகணும். ஒரு ஊர்ல ஒரு ஆலயம் இருக்கு. எல்லா ஊர்லயும் பூமியில இருந்து கட்டி போவாங்க. அந்த ஊர்ல மேல கலசத்துல இருந்து கட்டி வந்து அஸ்திவாரத்தை முடிச்சிருப்பாங்க. எந்த ஊரு எந்த தெய்வம் இருக்கு சாமி? நீங்க கேட்கறது வித்தியாசம். கதை சொல்லுங்க. சரி, கதை கேட்டு வளர்ந்த நாடு எதுனா நம்ம நாடு மட்டும்தான். சரி, எந்த பேச்சாளரும் ஒரு கதை சொன்னாதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். கதை சொல்லுங்க, வேண்டாம் சொல்லல. சரி, ஆனா கதை விடாதீங்க. பொய் சொல்றாங்க அப்படி இல்லமா? இப்ப நீங்க விட்டது, நீங்க சொன்னது மட்டும் கதை. நாங்க திருப்பி கேட்டா கதை விடாதீங்க. நான் சொன்னது இருக்கியா? நான் சொன்னது மட்டும் இல்லாம இருக்கு. அதுவும் இருக்கு. இல்லாதத போய் ஒரு தெய்வத்துக்கு முன்னால சொல்ல முடியுமா? அப்ப தெய்வத்துக்கு முன்னாடி நான் சொல்ற மட்டும் பொய்யா? நான் பொய்னு சொல்லலையே. தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா பாடுறீங்க. உண்மையிலே சொல்றேன். இந்த பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. அடி வெள்ளக்கார வேளாயி
நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு, சரி. சுவாரஸ்யமா இருந்தது. வந்தீரா, 4 பாட்டை பாடுனீரா, கை தட்ட வாங்கினீரா, அதோட வாய முடிட்டு கிளம்பிடுறேன். அப்படின்னு இல்லைங்க. என்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிச்சு மிச்சம் கொண்டு குருந்தூருக்கு கொண்டு போய் அந்த மாடி மேல இன்னொரு மாடியை கட்டி போடணும்னு ஆசைப்பட்டிய. அது ஒரு கலையா? ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். என்ன? அப்ப உனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும். அப்ப நான் கேட்டது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். சரி, எனக்கும் தெரியும். அப்ப இருக்குல்ல, அப்ப கதை விடாதீங்க. அப்படி சும்மா விட்டு திருப்புறதா? விடுற கதைக்கெல்லாம் வேற யாராவது வருவேன். சரி, அவன்கிட்ட வச்சுக்கிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து கிடைச்சா நீங்க தான். அப்படி இருங்க. அப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கா, நீங்க யாரு? சரி, அதான் அப்படின்னு இல்லைங்க. ஒரு ஊர்ல 700 வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இன்னும் 50 வீட குறைச்சபடி 756 வீடு. அப்படி முழுசா சொன்னதை நீங்களும் அந்த புத்தகத்தை படிச்சு 756 குறைச்சபடி 756 வீடு இருக்கு. உட்காந்து எண்ணிருக்காரியா இருந்தாலும் படிக்கிறத தெளிவா படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது உண்மைதான். 756 வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு கூட கதவு கிடையாது. எந்த ஊர்னு தெரிஞ்சுன்னா பெரிய விஷயம். 700 750 850 பிரச்சனை இல்ல. சரி, அதுவா பிரச்சனை? அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த ஊருங்கிறதா அப்படிங்கறதா பிரச்சனையோ? சரி, இப்ப ஒரே ஒரு விஷயம். எந்த ஊர்னா தமிழகத்துல அல்ல, இது மகாராஷ்டிரா மாநிலம் சனிப்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல 756 வீட்டுக்குமே இன்றைக்கும் கதவு கிடையாது. ஏன், என்ன காரணம் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய தெய்வம் கால சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அந்த ஊரை காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப தெய்வம் கேக்குதா, ஏப்பா வீட்டுக்கு பூரா கதவு ஓட்டினா நான் காவல் தெய்வமா இருக்கேன்னு, அப்புறம் எனக்கு என்ன வேலை? என் மேல நம்பிக்கை இல்லாமல கதவு ஓடுற நீ? அப்படி போட்டினா உனக்கு தெய்வ குத்தம் ஆயிரும்டா அப்படின்னு தெய்வம் சொன்னதாக ஐதீக முறை பிரகாரம் இன்றைக்கு வரைக்கும் 756 வீடுகளுக்கு ஆக கதவே கிடையாத ஊரு மகாராஷ்டிரா மாநிலம் சனிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. கால சனீஸ்வரர் ஆட்சி செய்யக்கூடிய இடம். இல்லைன்னு மறுக்க முடியுமா? உன்னால மறுக்க முடியுமா? இல்ல இல்ல இல்ல, இது கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இது கிடையாது. அவங்கள்ட்ட வந்து பேரு வாங்கணுங்கிறக்காக எதையோ ஒரு ஊரை நிறைய படிச்சிருப்போம். சரி, ஏதோ ஒரு ஊரை சொல்லி இத அப்படின்ட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போய் பார்க்க முடியுமா? நம்ம ஏன் போக முடியாது? இப்போதைக்கு இன்றைக்கும் இல்ல, இந்த ஒரு விஷயத்தை பாக்கறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போல செலவு பண்ணி போக முடியுமா? ஒண்ணுல வலைதளத்தை தட்டினாலே போதும். வலைதளத்தை தட்டினாலே போதும். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அப்ப இது பொய்யுங்கறியா? பொய்னா பொய். நீங்க சொன்னது சுவாமி பொய் அப்படின்னு வேணா சொல்லு. ஆனா ஒரு விஷயம், நான் சொன்னது பொய்ன்னு இந்த பேச்சியம்மன் மேல அடிச்சு போடு. நாரவர் சொன்ன பதில் தவறு அப்படின்னு இந்த தெய்வத்து மேல நீ சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். கருப்பசாமி தானே? கருப்பர் உண்டு, பேச்சியம்மாள் உண்டு. பேச்சியம்மாள் உண்டு. கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன். சரி. ஆத்தா பேச்சியம்மாள் மேல சத்தியமா சொல்றேன். சரி. நீங்க சொன்ன பதில் இல்ல. நான் சொன்ன பதில் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தெய்வ குத்தமா போயிடும். அப்படி சொல்லுங்க. அதனால சொல்லக்கூடாது. மன்னிப்பு பாக்குறாங்களா? பேரை சந்திச்சிருப்போம் நம்ம எல்லாம். இல்ல, இப்படி இந்த புள்ள தெய்வத்தை மேல சத்தியமா சொல்லி இருந்தால குழம்பு போயிடுவாரு. ஓ, நம்ம நிறைய படிச்சிருப்போமா, அதுல குழப்பமா போறேன். ஊரு பேர் இந்த பேரா இருக்குமோ? ரொம்ப தெளிவா அனுப்பேன். ரொம்ப கவனமா நிக்கிறேன். என்கிட்ட அதுவும் நீ யாரு வந்தாலும் தெளிவாக நிக்கக்கூடியவன். நிக்கணும் முதல்ல. அப்புறம் ஊரு காசு நான் சும்மாவா கிடக்கு? உங்களுக்கு மட்டும் ஊரு காசு ஓசிடா சொல்லுமா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? காரணம் கீழ இருந்து மேல கட்ட முடியுமா, மேல இருந்து கீழே கட்ட முடியுமான்னு கேட்டேன். நீ சொன்ன கீழ இருந்து மேல கட்டினா தாங்க ஒரு ஆலயமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் கட்ட முடியும்னு சொன்னேன். இல்லம்மா, கலசத்துல இருந்து கீழே முடிச்சிருக்காங்களே ஒரு ஊர்ல என்ன கோவில், என்ன தெய்வம், எந்த ஊர்னு சொல்லு. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நம்மள தெரியும். சரி, நம்ம இறந்து போயிட்டா யாருக்கா தெரியுமா? தெரியாது. சாதனை செய்து வைத்திருந்தால் இன்னார் பேருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு நாடக நடிகையாக இருந்தவ குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மாதிரி நம்ம பேர் ஞாபகத்தில் இருக்கும். சித்ரா தேவி அம்மா மறக்க முடியுமா? வரிச்சூர் பழனியப்பா மறக்க முடியுமா? முடியாது. டிஆர் மகாலியம்மா. அப்ப ஒரு நடிகனுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. இப்படி யாரா இந்த நம்ம நாட்டு மன்னர்கள் நம்ம இல்லாத பிறகு இந்த நாட்டுக்குள்ள நம்ம பேர் நிலைச்சு நிக்கிறேன். என்னையா பண்ணலாம் யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு கோயிலை கட்டி வைக்கணும். இந்த கோயிலை கட்டுனா இந்த கோயிலை பார்த்துட்டு எத்தனை ஊர்ல அந்த ஊர் ஆளு கட்டிவிட்டாப்பா, இதே மாதிரி நம்ம கட்டணும் முயற்சி. அப்ப அந்த காலத்துல நாட்டு மன்னர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம கோயிலை கட்டணும், கட்டி வச்சோம்னா பல ஆண்டுகளுக்கு நம்ம பேர் நிலைக்கும் அப்படின்னு. அப்படி கட்டிய ஆலயம் தான் 1000 ஆண்டுகளை தாண்டி நிக்குது. தஞ்சை பெருவுடையார் கோயில்
ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம் கோயில் கட்டினது. அப்ப ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, கற்களை வெட்டி வெடித்து கொண்டு வந்து அப்படி அடுக்கி ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கி கற்கள்னாலே ஆலயத்தை கட்டிவிட்டாரு. அப்படி கட்டி முடிச்சாரா? அப்படி கட்டினதான் நீங்க சொன்ன அந்த ஆவுடையார் கோயில் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க, கல்லை வெட்டி எடுத்து ஏன் அதை தூக்கிட்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு வேண்டாம், மலை அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே குடஞ்சு உள்ள சாமியை வச்சிருவோம் சிலையா செஞ்சு, அப்படி குடைக்குள்ளேயே கோவில் அமைத்ததுனாலதான் குடவரை கோவில். அது இப்படி அமைஞ்சதான் பிள்ளையார்பட்டி, நம்ம குன்றக்குடி, குடுமியான் மலை, திருப்பரங்குன்றம், இதெல்லாம் வந்து குடவரை கோயில்கள். கட்டி முடிச்சாச்சா? அடுத்து பல்லவர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு. அப்படியும் கட்டிட்டேன் இப்படியும் கட்டிட்டேன், நம்ம ஒரு வித்தியாசமா கட்டணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, பெரிய பாறையை தேர்ந்தெடுத்து அதை சுத்தி, இப்பெல்லாம் வந்து வெட்டணும்னா உடனே சரக்குன்னு ஒரு வெட்டிக்கலாம். ஆனா அப்படி இல்ல, அப்பெல்லாம் சிற்பிகளை கூப்பிட்டு உளிய வச்சு செதுக்கியே எடுத்து கீழே கொண்டு வந்து சுத்தி வெட்டிட்டா நடு என்ன இருக்கும், கல் இருக்கும்ல, அதுல மேல கலசத்தை வடிச்சு சுற்றி சிற்பங்களை வடிச்சு கீழே இறக்கி கொண்டு வந்து முடிச்சிருக்காரு ஒரு விநாயகருடைய ஆலயம். இந்த விநாயகருடைய ஆலயத்தை பார்க்க போனோம்னா, அண்ணனை பார்க்க போனோம்னா எந்த ஊருக்கு போகணும், அவர் தம்பியோட ஊருக்கு போகணும். கழுகுமலை குமரவேல கந்தையா, அப்பனே கந்தையா, உன்னை கண்டு தரிசிக்க நாங்க வந்தையா. கழுகுமலையினுடைய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு நீங்க முருகனை தரிசனம் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா இங்க கோயிலுக்கு போன உடனே சொல்லுவாங்க, அங்க ஒரு கோயில் இருக்குங்க, கலசத்துல இருந்து கொண்டு வந்து கீழே இருக்கிற கோயில் உங்க அண்ணன் கோயில், போய் அதை போய் தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு அங்க உள்ளவர்களே சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல சின்ன காமன்பட்டி என்ற கிராமத்துக்கு பக்கத்துல கழுகுமலையுடைய முருகன் பெருமானுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த விநாயகருடைய ஆலயம். தூத்துக்குடி மாவட்டம் சின்ன காமன்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு விநாயகருடைய ஆலயம் தான் மேலிருந்து கீழே முடித்த ஒரு ஆலயம். அப்பேற்பட்ட நான் கேக்குறேன், தூத்துக்குடி மாவட்டத்துல கழுகுமலை இருக்கு, முருகனுடைய ஆலயம். இந்த தூத்துக்குடிக்கும் இந்த நாடகத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன இருக்கு? என்ன சம்பந்தம்? தூத்துக்குடி மாவட்டம் சொன்ன உடனே இதுக்குள்ள ஒரு கேள்வி. காரணம், இந்த நாடகத்தை எழுதிய தந்தை இருக்கின்றாரே, நாடக தந்தை, அவர் யாரு? ஸ்ரீ தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள். ஸ்ரீ தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள். 2 டி ஏன் வருது? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் கேள்வி கேட்கணும். நான் என்ன கேட்கிறேன், நான் எப்போதுமே எதிராளியை வந்து அறிவாளிக்கு அழகு அவங்க வரல எடுத்து அவங்க சிரிக்காதீங்க. எனக்கு இந்த கட்ட ஓடுற ஆளுங்க சிரிச்சாலே அப்படியே என்னை பேச விட்டு. காரணம், அந்த தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த ஊரு தட்டைப்பாறை, அதுக்கு ஒரு டி. அது எந்த மாவட்டத்துக்கு நடக்கும் தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள. இன்னொரு டி தாமோதர பிள்ளைக்கு பிறந்தவரை. அப்ப தட்டப்பாறைக்கு ஒரு டி, தாமோதர பிள்ளைக்கு ஒரு டி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தாரு இப்ப ஏற்பட்ட சங்கரதாஸ் சுவாமி, அவருக்கு இந்த வள்ளியூர் மண்டலம் சம்பந்தம் இருக்கா இல்லையா? தூத்துக்குடி 2 டீயை குறைச்சிட்டாங்க. எப்படி? என்ன, தட்டப்பாறைக்கு ஒரு டி, சரி, தாமோதர பிள்ளைங்கிறதுக்கு ஒரு டி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அதுக்கு ஒரு டி தான் வரணும். அத பேசிக்கிட்டு திலகவதிக்கு ரொம்ப புதுமையா பாருங்க, 2 டீயை குறைச்சு விட்டாங்க. மொத்தத்துல டீயை குறைச்சிட்டாங்க இன்னைக்கு. அதுவாவது கொண்டு வந்த காட்டுகளை கொடுத்தாங்களே, அது வரைக்கும் பெருமை சந்தோஷம். ஆமா, கும்பிட்டு வாயை கொண்டே காது வரைக்கும் வச்சுட்டு பேசுறீங்களே, என்ன வேலையை அப்படி வந்தியா? உனக்கு மனம் முடிச்சு வைக்கணும் ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன். மனம் முடிச்சு வைக்கணும்? உன்னை மனம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னா என்ன? திருமணம் முடிச்சு வைக்கணுமா? திருமணமா? கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்படியா? ஆமா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? கல்யாணம் பண்ணி நீ குடும்பம் பண்ணணும். நான் கேக்குறேன், அவையார் என்ன குடும்பத்தோட வாழ்ந்தாளா? இல்ல. ஏன் அவ பேர் வாங்கலையா? சரி. பரமதத்தனை திருமணம் முடித்த காரைக்கால் அம்மையார் திருமணம் முடிச்சால, சரி, ஏன் அவ பேர் வாங்கலையா? அது நாகப்பட்டினத்திலே பிறந்து திருமணம் முடித்து அதற்கு பிறகுதான் எனக்கு இல்லற வாழ்க்கை வேணாம்னு சாமியார் போனாங்க. திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதி அம்மையார் இருந்தாங்களே. காரணம், திருமணம் முடிக்கின்ற பொழுது எனக்காக இத்தனை உயிர்கள் பலியாக வேண்டுமா, அப்பேற்பட்ட திருமணம் எனக்கு வேண்டாம்னு ஒதுக்கி வச்சா. ஏன் அவ என்ன புருஷனோட இருந்துதான் பேர் வாங்கினால? இல்ல. அது மாதிரி நானும் திருவண்ணாமலை நோக்கி போகலான்னு ஒரு காலம் எடுத்து வைக்கிறேன். சரி, மறுகாலம் இழுக்குதோ இந்த பக்கம்? இல்ல, அதான கேக்குறேன்.
இந்த பக்கம் புடிச்சு இழுக்குது. ஒரே ஒரு விஷயமா என்ன அவர்கள்லாம் இருந்தார்கள்னா அவர்கள் இட்டமன இந்தலை இன்னபடி என்று எழுதி யார் யாருக்கு என்னென்ன தலையில எழுதி வைத்தான் அது உனக்கென்று பிறந்தவன் அவன் அவனுக்கு நீ முருகப்பெருமான். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பெரிய மனுஷன். நானே ஒரு கல்யாணம் ஆன ஆளை விரும்புறேன். என்னங்க சொல்லணும்? ஆத்தாங்க வா, அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பொண்டாட்டி இருக்கு, அவங்க குடும்பத்தை கெடுக்காத அப்படி சொன்னாங்க பெரிய மனுஷன். அப்ப அந்த பொண்ணு இருக்கையில என்னைய உடைய கல்யாணம் பண்ணி வச்சு நாங்க ரெண்டு பேரும் சக்கரவர்த்தி சண்டை குடுமையை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு கிடப்பா நீர் வாட்டில கட்டையை பிடிக்கிட்டு நாராயண நாராயணன்னு அடிச்சுட்டு கிளம்பலான்னு பாக்குறீங்க. என்ன இப்ப நீங்க குடும்பம் நடத்துறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு புதுசா ஒரு பணியார சட்டி வாங்குறீங்க. ஆமா, அந்த பணியார சட்டி அடுப்புல வச்சு உடனே ஊத்துனா பணியாரம் தெளிவா வந்துருமா? அது முடியாது. நான் ஒரு வாரத்துக்கு தண்ணிக்குள்ள போடணும். அப்ப நல்லா பழகினா தானே பணியாரம் நல்லா வரும். ஆமாமா, நல்லா பழகினவே. அதனாலதான் நீ புதுசு அது பழசு ரெண்டும் பணியாரம் உருப்படியா வரணும்னா இப்படித்தான் சேர்க்கணும், வேற வழி இல்ல. அப்படியா சாமி? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் ஒரு ஞானியா போலான்னு பாக்குறேன். சொல்லுமுன்னு வார்த்தை கேளமா? கேட்டாதான் மோச்சம், இல்லைன்னா உன் வாழ்க்கை வீச்சம். ஆகையினாலே சொல்லுமுன் வார்த்தை கேளு. அதற்கு முன்பதாக தன்னுடைய ஆசிரியருடைய பாடல் வண்டு வெளியே வண்டு வெளிவர் கண்டு மொழிமாதே வாழ்ந்திருக்கும் நாடது சொல்லு நடுநிலை தானுதல் சாமி நாடுகிறது மலைநாடு சாமி. சொல்லுமுன் வார்த்தை கேட்டு முருகன் தான் உனக்கு புருஷன். சொல்லுமுன் வார்த்தை கேட்டால் மோச்சம். பேச்ச கேட்கலாம் வாழ்க்கை வீச்சமா போயிரு. வேம்பு கரும்பாகு, கரும்பா விட்டால் தான் கரும்பு கூட வேம்பாகு. மனசு வச்சா மார்க்கம் உண்டு. அவனுக்கு அவன் மீது மனசு வை. சொல்லுமுன் வார்த்தை கேளமா? அழுப்ப கல்லு முந்தன அவஸ்தைக்கு நீ விடுத்து வேடம் புனைந்து வந்தவரே உலகம் என்ன சொன்ன எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எங்கே போய் போதும் கை வாய்ந்ததெல்லாம் அது போதும் குட்டி கொடுப்பதும் கொத்திரத்தில் முறையோ இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கூட்டி கொடுப்பது பரம்பரைக்கு பழக்கம். இந்த சூரிய அஸ்தமாக இருக்கும் நாள் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்து உலகம் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டால் என்பது ஆர்வம் இல்ல, அனுபவம் துன்பம் நிச்சயம் இல்ல. இது சத்தியம், சத்தியம். அது வரைக்கும் இருக்கிறேன் பத்தியம், போயிட்டு வர்றேன் பைத்தியம். பைத்தியம் பைத்தியம். நம்ம தமிழர்கள், தமிழர்களுக்கு இந்த தமிழே முழுமையா தெரியல. ஆராய்ச்சி பண்றது ரொம்ப சிரமம். இப்ப உதயகுமார் அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஒரு சேர் அப்படிம்பாரு. ஆனா தமிழ்ல அதுக்கு பேரு நாற்காலி சொல்லிவிடும். இந்த ஆல்ரவுண்டுக்கார் உட்கார்ந்து இருக்காரு, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா மேசை, மேஜை அப்படி தமிழ்ல சொல்லுவீங்க அதானே. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஒலி வாங்கி, ஒலி சரியா சொல்லிவிட்டீங்க. அது கேட்டா ஒலி பெருக்கிட்டு இருக்கு. இந்த ஒலி வாங்கி மூலமாக ஒலி பெருக்கிக்கு போகுது, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? ஆங்கிலம் இல்ல, வயர்னா ஆங்கிலம். தமிழ் என்ன? ஏன் உங்கள்ட்ட கேக்குறேன்னா, எனக்கெல்லாம் வேற மொழி தெரியாம கூட இருக்கலாம். சரி, நீங்க எந்த நாட்டுக்கு போய் அடி எடுத்து வைக்கிறீங்களோ அந்த நாட்டு மொழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் இருக்கு இதுல. காரணம் என்ன? இது ஒளி வாங்கி அது ஒளி பெருக்கி. இந்த மாதிரி ஆட்கள் புராணம் பேசுறவங்க தப்பிச்சிருவாங்க. நான் கேக்குறேன் மட்டும் பதில் சொல்லுங்க. இது ஒளி வாங்கி அது ஒளி பெருக்கி. இதன் மூலமாக போகக்கூடிய இன்னைக்கு வயிறுன்னு சொல்லுவோம். இதுக்கு தூய தமிழ்ல பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல. இப்ப ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் கேளுங்க. இது போறது, இது போறது அதுக்கு பிறகு இதுல பேசின பிறகு தானே போகுது. இதுல போய் தானே அது வெளியாகுது. முதல்ல எங்கிருந்து இந்த ஒளி உருவாகுது? இங்க இருந்து உருவாகுது. எங்க இருந்து? இங்க இருந்து. அங்க இருந்தா உருவாகுது. ஆமா, அதுக்கு பேரு ஆம்பல் பாருன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இல்ல, அதுக்கு பேர் என்ன தம்பி? நீங்களே சொல்லுங்க.
ஆமின் பார் தானே? அதான் ஆமின் பார்னு என்னமா மிச்சர் காராச்சேவன்னு அது சொல்லுவாங்க. மிச்சர் அதுல- போடு வேறு. அது வேற. கை பக்கத்துல இருக்கு. ஆம்பிள் பார்னு சொல்லுவான். அதுக்கு தூய தமிழ்ல என்ன பேருன்னு சொல்லு, நான் சொல்றேன். போத்தா. இந்த சூரிய சிங்காரம் இருக்குல்ல, சார், நிறைய அந்த சிங்க என்ன சிங்கார வேலை வரச்சது உனக்கு நோடு திருமணத்தை முடிக்காவிட்டா என்பதை நாடகம் நடக்கிறது சொல்ல முச்சுமலை, இது சத்தியம். அது வரை கேட்கிறேன், பத்தியம் கொண்டு வரேன். பைத்தியம். ஹலோ 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 யாருங்க? என்ன அத்தாச்சி, என்னங்க? என்ன சாமி பாத்துட்டு வந்த மாப்பிள்ளைய வேணாம்னு சொல்லிட்டீங்களே? சரி. மணி வேற 3:45 ஆயிடுச்சு. அவ்வளவு ஆயிடுச்சா? ஆமா, பாதி பேர் படுத்து தூங்குறாங்க. ஆமா. இப்ப புருஷனுக்கு என்ன பண்றது? அதுக்கு அந்த ஆளு பரவாயில்ல இவ்வளவு இருக்கு. புருஷனுக்கு என்ன பண்றது? ஏன் நீங்க இருக்கீங்கல்ல, எப்ப தாச்சி வச்சுக்கிறோம்? அந்த விஷயத்துக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. நம்புங்க. அங்கேயே வந்து தூங்கி வந்துருச்சு போவீங்க. அது அத்தாச்சி, நான் தூங்குறது தூங்காதது உங்க கை. கொல்ல போறவங்க பாருங்க. குடிக்கல. குழந்தை தப்பா என்ன எடுத்து போக கூடாது. ஏன் நீங்க இருக்கீங்க சொல்றேன். நீங்க சொன்ன உங்க அண்ணன் நான் கேட்க மாட்டேன் நான் சொல்றாரு. அதனால நீங்க போய் உங்க அண்ணன் சொல்லி அவரை வர சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க இருக்கீங்க முருகனை பிடிக்கிற போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். முருகன் நிறைய ஆசைகளா இருக்கு. சொல்ற நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு 5:30